வெல்கம் டு ஜிகே மெரின் டெக். இன்றைய வீடியோவில் 2-ஸ்பீட் மோட்டார் ஸ்டார்டர் எப்படி அமைப்பது அப்படிங்கிறத பற்றி சிமுலேஷனாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டுமல்ல, அதில் இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவத்தை நம்ம கொஞ்சம் விரிவாக நம்ம இதில் பார்க்கலாம். இதை ஒரு நண்பர் வந்து இதை அடிக்கடி கேட்டுட்டு இருந்தாரு. அந்த ஷிப்பில் இருக்கக்கூடிய மோரிங்கில் இருக்கக்கூடிய 2-ஸ்பீட் போல் சேஞ்ச் மோட்டார், போல் சேஞ்சு 2-ஸ்பீட் மோட்டார் அதோட எப்படி வேலை செய்யுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு அவருக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம். நிச்சயமா இந்த வீடியோவில் ஒரு புதிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இதுல நம்ம இப்போ இந்த மோட்டருக்குள்ள ஸ்டார்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதை சிமுலேஷன்ல தான் பார்க்க போறோம். பட் அதற்கு முன்னாடி சில அடிப்படை வேலை செய்யக்கூடிய விதத்தை நம்ம பார்ப்போம். வீடியோ லாங் ஆயிடுச்சுன்னா இந்த வீடியோவை நான் 2 வீடியோவா நான் பண்றேன். சரிங்க. இப்போ இதுல வந்து முன்னாடி நீங்க முதல்ல மோட்டர்ல வந்து போல் சேஞ்சுன்னு சொல்லும் போதே உங்களுக்கு போல்ங்கிறது என்னன்னு தெரியணும். மோட்டர் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க வந்து தனித்தனியா சைலின் போல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு போல். அதாவது ஒரு போல்ல வைண்டிங்கை சுத்திருப்பாங்க, காயில் மாதிரி சுத்திருப்பாங்க. அது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், எண்ணிடலாம், எத்தனை போல் இருக்குன்னு கூட எண்ணிடலாம். பட் நார்மலா நீங்க ஒரு இண்டக்ஷன் மோட்டர் ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஸ்லாட் தான் இருக்கும். இந்த ஸ்லாட்ல வந்து நீங்க எப்படி போல் டிசைட் பண்ணுவீங்க? இதுல பாத்தீங்கன்னா 24 ஸ்லாட், நார்மலா 24 இருக்கும் ஜென்ரலா. ஸோ 24 ஸ்லாட் கொண்ட இந்த மோட்டரை எத்தனை போல்னு டிசைட் பண்றது? அப்ப இந்த ஸ்லாட் வந்து டிசைட் பண்ணலைங்க, நீங்க டிசைட் பண்றீங்க. உங்களுக்கு எத்தனை போல் வேணுமோ அத்தனை வைண்டிங் பண்ணலாம் ஒரே மோட்டர்ல, ஒரே ஸ்டேட்டர்ல. இந்த 24 ஸ்லாட் கொண்ட ஸ்டேட்டர்ல நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்கு 4 போல் வேணுமா, 6 போல் வேணுமா, இல்ல 2 போல் வேணுமா? மினிமம் 2 போலுங்க. 2ல இருந்து நீங்க 4 பண்ணலாம், 6 அந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை போலோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். நீங்க கேட்கலாம், எதற்காக சார் போல் இன்க்ரீஸ் பண்ணோம்? போல்னா அது ஒரு மேக்னெட் நார்த் போல் சவுத் போல் கிரியேட் பண்ண போது மோட்டர் ரன் ஆக போகுது. பட் எதற்காக நம்ம வந்து நம்பர் ஆஃப் போல்ஸை சேஞ்ச் பண்றோம்னா, உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஒரு மோட்டரோட வேகம், ஃப்ரீக்வன்சி, போல் இது ரெண்டையும் சம்பந்தப்பட்டது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் போல்ஸ் கம்மியாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஸ்பீடோட ஃபார்முலா 120 F/P. ஒரு சிங்க்ரனஸ் ஸ்பீடோட ஃபார்முலா வந்து 120 F/P. ஸோ எஃப்ங்கிறது நியூமரேட்டர்ல இருக்கு. அதனால ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் பொழுது மோட்டரோட ஆர்பிஎம் அதிகமாகும். அதுதான் நம்ம வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்னு இந்த ஃபியூச்சர்ல வரப்போகக்கூடிய வீடியோல நம்ம பார்க்கலாம். அது ஃப்ரீக்வன்சியை மாற்றி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றது மெத்தடு. அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சியை நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனோட வேகம் அனலாக் போல வேகம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா கீழே இருக்கிற போல் வந்து எளிதாக நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ரன்னிங்ல இருக்க அது வந்து பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதற்காக நம்ம என்ன பண்றோம்னா, இந்த வைண்டிங்ல சில வசதிகளை செஞ்சுட்டு மோட்டர் ரன் ஆகும் போதே அந்த போல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்டார்டரோட பிரின்சிபிள். அப்ப அதுக்கு நீங்க போல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். போல்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. அதுல வந்து நம்ம சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 2 போல் சொன்னா, இப்ப நான் படத்துல காமிச்சிருக்கிறது 2 போல் கொண்ட மோட்டர். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 3 ஃபேஸுங்கும் போது இப்ப நான் ஒரு ஃபேஸை பத்தி தான் பாக்குறோம். இதுல 3 ஃபேஸ் வருது. பட் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு ஃபேஸ்ல மட்டும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா அதே தான் 3 ஃபேஸ்லயும் வரப்போகுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு ஃபேஸ்ல வந்து எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க வைண்டிங்கை. எக்ஸாக்டா 180 டிகிரியில வைண்டிங்கை ஷார்ட் பண்ணியிருக்காங்க. 2 வைண்டிங் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா 2 காயில் தேவைப்படும். 2 வைண்டிங் பண்ணும்போது ஒரு பக்கம் நார்த் போலாகவும் ஒரு பக்கம் சவுத் போலாகவும் கிரியேட் ஆயிடும். அப்போ போல், அதை தான் நம்ம போல்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய சாலியன் ஸ்ட்ரக்சரை நம்ம போல்னு சொல்றதுல எத்தனை நார்த் போல் மேக்னெட், சவுத் போல் மேக்னெட் நீங்க உற்பத்தி பண்றீங்க ஒரு சமயத்துல, அதைத்தான் நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்னு சொல்றோம். புரியுதுங்களா? இது சில பேர் டவுட் இருக்கும். உள்ள போய் ஓபன் பண்ணி பார்த்தா எப்படி போல் நம்பர் ஆஃப் போல் கண்டுபிடிக்கிறதுன்னு. நம்பர் ஆஃப் போல் வந்து நீங்க வைண்டிங்கை வச்சு பண்ணணும். வைண்டிங்கோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 180 டிகிரியில காயில வைண்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு இந்த பக்கம் நார்த் போலா வந்தா இங்கிட்டு சவுத் போலா வரும், இல்ல இங்க நார்த் போல் வந்தா இங்கிட்டு சவுத் போலா வரும். அப்ப இது வந்து 2 போல். இந்த மெக்கானிசம் வந்து 2 போல்ஸ். இப்ப இதுவே நீங்க 4 போலா வேணும்னா, இப்ப நடுவில் இருக்க ரோட்டர்ல எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. ரோட்டர் சேம் தான். மேல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் போல்ஸை மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 4ஆ மாத்திக்கலாம். 4ஆ எப்படி மாத்துறது? இந்த வைண்டிங் என்ன பண்றேன்னு பாருங்க. இப்ப பாருங்க, ஒரு பக்கம் நார்த் போல் ஒரு பக்கம் சவுத் போல் வருது. இதுதான் 2 போல்ஸ். இப்ப நான் இதை வந்து 4ஆ மாத்தணும் என்ன செய்யறேன் பாருங்க. 4 வைண்டிங், அதாவது 1ல இருந்து 90 டிகிரியில, முதல்ல 180 டிகிரியில வைண்டிங் பண்ணதை இப்ப 90 டிகிரி ஸ்லாட் எண்ணிக்கணுங்க. அதுக்கெல்லாம் கால்குலேஷன் இருக்கு. நீங்க வைண்டிங் பத்தி டீடைலா பார்க்கணும்னா என்னோட பழைய வீடியோக்கள்ல பாருங்க. ரொம்ப டீடைலா
எல்லா டைப் வைண்டிங்கும் எப்படி போல் கால்குலேட் பண்றது, குரூப், வைண்டிங் காயில்ஸ், நம்பர் ஆஃப் காயில்ஸ், ஸ்லாட் எண்ணிக்கை, எப்படி டெவலப்மெண்ட் டயக்ராம் வரைகிறது எல்லாமே நம்ம வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். அது ஆர்வம் இருக்கிறவங்க என்னோட ஜிகே சொல்யூஷன் சேனல்ல பாருங்க. இந்த சேனல்ல இருக்காதுங்க, ஜிகே சொல்யூஷன் சேனல்ல அதை பத்தி நான் டீட்டெயிலா பண்ணியிருக்கோம். சரிங்க, இப்போ இதுல வந்து 4 காயில் போட்டிருக்கோம். இது 4 தான் போடணும், இல்லை 6 கூட போட்டுக்கலாம். நீங்க உங்களுக்கு எத்தனை போல் வேணும் நீங்க டிசைட் பண்ணுங்க. புரியுதுங்களா? இப்ப 24 ஸ்லாட் இருக்கு. 24 ஸ்லாட்ல 4 போல் வேணும்னா ஒரு போலுக்கு 6 ஸ்லாட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதாங்க, 6 பண்ணிட்டாங்க. 2 வேணும்னா 12 பண்ணுங்க. 3 வேணும்னா 8 பண்ணுங்க. ஸோ உங்களோட தேவைதான். உங்களுக்கு நீங்க எத்தனை போல் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப போல் அதிகமாக ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. போல் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு ஆர்பிஎம் கம்மியாகும், ஆனா டார்க் அதிகமாகும். அப்போ உங்களுக்கு இப்போ ஃபேன் போன்ற மோட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகம் தான் வேணும், டார்க் தேவையில்லை. அதே இது நம்ம ஒரு மிஷினரி ஆப்ரேட் பண்ணக்கூடிய மோட்டரா இருந்தால் நமக்கு டார்க் தான் வேணும், வேகம் அதிகம் இல்லை. அதனால நீங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க எப்படி எத்தனை நார்த் போல் எத்தனை சவுத் போல் வரும். 2 நார்த் போல் 2 சவுத் போல் வரும். இது போல இது அப்படி சுத்தும். 3 ஃபேஸ் கொடுத்தேன், சிங்கிள் ஃபேஸ் கொடுத்ததுனால ஒரே இடத்துல இருக்கு. இப்போ நான் 3 ஃபேஸ் இதுல கனெக்ட் பண்ணி இதே போல 4 × 3 ஃபேஸுக்கு 3 செட்டு காயில் வந்துடும், 12 காயில் வந்துடும். 12 காயில நான் வந்து இதுல வைண்ட் பண்ணிட்டேன்னா இந்த மேக்னெட் வந்து இப்ப நிலையா இருக்கிறது சுத்த ஆரம்பிச்சிடும். கண்ணுக்கு தெரியாதுங்க, அது வந்து சிங்க்ரனஸ் ஸ்பீட்னு சொல்லுவாங்க, இமேஜினரி மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லுவாங்க. இது இண்டக்ஷன் மோட்டர்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இது சுத்த ஆரம்பிச்சிடும். சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரோட்டர் சுத்த ஆரம்பிக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே ரோட்டர் சுத்துற மாதிரி காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இது ரோட்டர்னு காமிக்கிறதுக்காக தான் நான் அதை சுத்தி வச்சிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ 3 ஃபேஸ் கொடுத்தா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சுத்த ஆரம்பிக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபாலோ பண்ணி உள்ள இருக்கிற ரோட்டர் சுத்தும். அதை பத்தி நான் இண்டக்ஷன் மோட்டரோட வீடியோ பண்ணியிருக்கிறேன், அதுல பாருங்க ஒரு இண்டக்ஷன் மோட்டர் எப்படி வேலை செய்யுது, அதுல ரியாக்டிவ் பவர்னா என்ன, அப்பேரண்ட் பவர்னா என்ன, எல்லாம் பத்தியும் நம்ம விவரம் கொடுத்துருக்கோம். சரிங்க, இப்போ நம்ம இந்த வீடியோல அது இல்லை, இது எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம், போல் சேஞ்ச் பண்ணி, அதாவது நம்பர் ஆஃப் போல் பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து கான்டாக்டர்ஸ் உதவியால எப்படி வைண்டிங்கை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து 2 ஸ்பீடா சேஞ்ச் பண்ண போறோம். அதாவது இதுல இருக்கக்கூடிய 4 போல நம்ம இப்ப 4 போல் மோட்டரை நம்ம என்ன செய்ய போறோம்னா 8 போல் மோட்டரா மாத்தணும். 4 போல 6 போல் 8 போல் எப்படி வேணா மாத்திக்கலாம். 8 போலா மாத்தலாம், டபுளா மாத்தலாம், டபுளா தான் மாத்த முடியும். ஸோ அப்ப 4 போல் மோட்டரை 8 போல் மோட்டராக மாத்தணும். எப்படி மாத்துறோம்? ஜஸ்ட் ஒரு வைண்டிங்கோட கனெக்ஷன்ஸை கொஞ்சம் மாத்தி கொடுக்கறது மூலியமா பண்ண போறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோவோட தொடர்ச்சியில சிமுலேஷன்ல நான் அதை ரன் பண்ணியே காமிக்கிறேன். புரியுதுங்களா? இதுவும் கிட்டத்தட்ட ஸ்டார் டெல்டா மோட்டர் போல தான் இருக்கும், ஆனா அது ஸ்டார் டெல்டா கிடையாதுங்க. உள்ள இருக்க கனெக்ஷன்ல வித்தியாசம் இருக்கு. ஸ்டார் டெல்டால நான் காமிக்கிறேன். ஸ்டார் டெல்டால அந்த இருக்கக்கூடிய கான்டாக்டர்ல ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் காயில் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, வேற எந்த கனெக்ஷன்ஸும் இருக்காது. ஆனா இதுல அப்படி கிடையாதுங்க, உள்ளுக்குள்ள 2 காயில ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ நான் காமிக்கிறேன், இந்த வீடியோட கடைசியில உங்களுக்கு எளிதா புரியும். இந்த மோட்டரை தூக்கி ஸ்டார் டெல்டாவை போட முடியாது, ஸ்டார் டெல்டாவை இந்த மோட்டர்ல போட முடியாது. போட்டிங்கன்னா ஷார்ட் ஆயிடும். சரிங்க, இப்ப போல்ஸ்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது 4 போல்ஸ். இப்ப நம்ம வந்து டெவலப்மெண்ட் டயக்ராம் பத்தி ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது டெவலப்மெண்ட் டயக்ராம்ல. நீங்க டெவலப்மெண்ட் டயக்ராமுக்கும் இந்த காயிலையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுங்கிறதுனால ஒரு டெவலப்மெண்ட் டயக்ராம் எப்படி வரைகிறாங்க, இது போல ஒரு ஸ்டேட்டர் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இவனை காயிலோட டிராயிங்கை வந்து நம்ம வரையணும். எப்படி வரைகிறது? அதை பார்த்தா எல்லாம் ஒரே ஒயரா இருக்கு. ஆனா நம்ம டிராயிங்ல வரைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வைக்கணும்னா டிராயிங்கா கொண்டு வரணும். எப்படி மியூசிக்ஸை வந்து நோட்ஸ் மூலியமா ஒரு டிராயிங் கொண்டு வராங்க, அந்த டிராயிங்கை 2 மியூசிஷியனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ நான் என்ன மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருக்கேங்கிறத ஒரு டிராயிங்கா வரைகிறேன். இன்னொரு வைண்டிங் பண்றவர் அந்த டிராயிங்கை பார்த்து அவர் வைண்டிங் பண்ணிடலாம். அதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட் டயக்ராம். இதை டெவலப்மெண்ட் என்ன செய்ய போறோம்னா, இந்த ஸ்லாட்டை வந்து இந்த மாதிரி வைக்காம இதை வந்து டெவலப் பண்ண போறோம். டெவலப்னா அதை அப்படியே கட் பண்ணி விரிச்சோன்னா எப்படி வரும், ஒரு பாக்ஸை விரிச்சோன்னா எப்படி வரும், கட்ட கட்டமா பெருசா வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இதை டெவலப்மெண்ட் பண்ண போறோம். டெவலப் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய இந்த பாரை வந்து நான் பாரா காமிக்க போறேன். பாருங்க எப்படி வருதுன்னு. அதுல இருக்க அந்த ஸ்டேட்டர்ல இருக்கக்கூடிய 24 ஸ்லாட்ல இருக்கக்கூடிய இந்த வெர்டிக்கல் போர்ஷனை நான் என்ன பண்ணிருக்கேன், இதை போல நம்ம வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சிட்டு எந்த ஸ்லாட் வழியா எந்த காயில் நம்ம கொடுத்துருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம இந்த வைண்டிங்கை நம்ம வரைஞ்சாச்சு. அதாவது ஒரு காயில் எடுத்து நம்ம என்ன செய்யறோம்னா முதல் ஸ்லாட்ல கொடுத்து 6வது ஸ்லாட் வழியா வந்து திருப்பி எத்தனை நம்பர் வேணுமோ சுத்திட்டு வெளியில எடுத்துடும். இப்போ நான் காமிச்சிருக்கிறது சிங்கிள் வைண்டிங் மாதிரி இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல ஒரு 36 வைண்டிங் பண்ணணும். ஒரு ஒயர் கேஜ் ஒயர் எடுத்து 18 கேஜ் ஒயர்ல
36 வைண்டிங் பண்ணணும் வச்சுங்க. இப்போ இங்க என்ன பண்ணா இங்க இருந்து பண்ணா 1ஆம் நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணி 6ஆம் நம்பர் வழியா 36 டர்ன் சுத்திடணும். சுத்திட்டு கடைசியா வர டர்னை வெளியில எடுத்துடும். அதுதான் இதோட டிராயிங்கோட மீனிங். நீங்க வந்து என்னடா ஒரே ஒரு ஒயர் மட்டும் போட்டிருக்காருன்னு நினைக்க கூடாது. இது வந்து ஒரு காயில். இதுக்கு பேர் வந்து ஒரு காயில். இப்போ நம்ம 4 காயில் பண்ணியிருக்கோம். ஏன்னா 4 போல் பண்றோம். ஒரு காயில்லையும் இதோட கரண்ட் பாத்தீங்கன்னா இதோட கரண்ட் பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு வச்சுக்கோ. இந்த டைரக்ஷன்ல போகுது. நான் சப்ளை கொடுக்குறேன். கொடுக்கும்போது ஃபேஸுங்க ஏசி சர்க்கியூட்ல நீங்க பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும். நம்ம பாசிட்டிவ் சைக்கிளை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ பாசிட்டிவ் சைக்கிள் வந்து இது வழியா உள்ள வருது. உள்ள வரும்போது இங்க என்ன ஆகுதுன்னா ஏரோ மார்க் இப்படி போகுது. இந்த வைண்டிங் பார்க்கையில ஒரே மாதிரி இருக்கும். ஆனா எந்த ரன்ல கரண்ட் பாஸ் ஆகுதோ, எந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகுதோ அதை பொறுத்து நார்த் போல் சவுத் போல் மாறும். இப்ப இதுல வரக்கூடிய கரண்ட் இது வழியா பாஸ் ஆகுது. அதாவது ஆஃப் சைக்கிள் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இன்னொரு ஆஃப் சைக்கிளை பத்தி கம்பேர் பண்ணல. சோ ஒரு ஆஃப் சைக்கிள பார்க்கையில இது வழியா கரண்ட் இப்படி வருங்க, இப்படி வரும், இங்கே வரும், இங்கே வரும். இந்த இடத்துல வந்து ஏர் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஏர் இருக்கு. ஸோ ஏர்ல வந்து ஒயர் வைண்ட் போனுச்சுன்னா அதுல மேக்னட்டிசம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், நெக்லிஜிபிள். அதனால அதுல ஒரு பயனும் இல்லை. ஆனா எங்கெல்லாம் இந்த ஸ்லாட்டுக்குள்ள பாஸ் ஆகுதோ இந்த ஏரியால மேக்னெட் உருவாகும். புரியுதுங்களா? நீங்க வெளியில வர்ற ஒயர்லயும் மேக்னெட் வருமே, அதை எந்த டைரக்ஷன்ல எடுக்கிறது நீ கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இதை மேல இருக்கிற ஏரியா கீழே இருக்கிற ஏரியால இருக்கக்கூடிய ஒயரு ஜஸ்ட் கனெக்ஷனுக்காக தான், அது எந்த வேலையும் செய்யல. இந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்லாட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய வைண்டிங்ஸ் மட்டும்தான் நமக்கு காந்த சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இப்போ இதுல இருந்து இப்படி போகுது, இங்க இப்படி இறங்குது, திருப்பி இங்க இறங்கு. இப்ப என்ன பண்ணோம்னா இந்த வைண்டிங்ல இதுக்கு பக்கத்துல இதே டைரக்ஷன்ல நம்ம கொடுக்கணும். புரியுதுங்களா? இதே டைரக்ஷன்ல கொடுத்தீங்கன்னா கொடுக்கணும் என்ன செய்யணும்? இது வழியா கொடுக்கணும், மாத்தி கொடுக்கணும். ஒரு வைண்டிங் இப்படி கொடுக்கணும், ஒரு வைண்டிங் இப்படி கொடுக்கணும். ஆனா ரெண்டுக்கு சப்ளை கொடுத்துரும். அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த பாத்தீங்கன்னா பாருங்க, இங்கேயும் டவுன்வேர்டு, இங்கேயும் டவுன்வேர்டு. இந்த ஏரியால டவுன்வேர்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்வேர்டு வந்து சவுத் போல்னு வச்சுக்கலாம், அப்வேர்டு வந்து நார்த் போல். அந்த டைரக்ஷன் வச்சு நம்ம பார்க்கணும். இப்போ கரண்ட் போச்சு, இப்படி போச்சுன்னா இப்படி வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ கரண்ட் வர்ற டைரக்ஷன் தகுந்த மாதிரி அந்த போல்ல வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இந்த போல வந்து நம்ம டவுன்வேர்டா வர்றத நார்த் போல்னு வச்சுட்டோம்னா, அப்வேர்டா வர்றத சவுத் போல்னு வச்சுக்கலாம். அப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க அப்வேர்ட். அப்ப இங்க எப்படி வருது? இப்போ இங்க என்ன ஆகும்? அப்வேர்டு. அப்ப இந்த கரண்ட்லயும் இங்கே தான் நீங்க அப்வேர்டு கொடுக்கணும். இங்க டவுன்வேர்டுனா இங்கேயும் டவுன்வேர்டு, இது அப்வேர்டு. அப்ப இங்க ஒரு போல், இங்க ஒரு போல், இங்க ஒரு போல். இது வந்து அப்படியே சுத்தி வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆயிடும். அதனால இதுல பாதி போல் இருக்கும், அதுல பாதி போல். ஸோ 4 போல். இதைத்தான் நம்ம வந்து 4 போல்னு சொல்றோம். நான் இந்த டெவலப்மெண்ட் டயக்ராமை வச்சு தான் ஒயர் வைண்டிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்க போறோம். ஏன்னா நம்ம 2 போல்ஸ் போல் சேஞ்ச் மோட்டர்ல வைண்டிங்கோட கனெக்ஷன்ஸை மாத்தி கொடுக்கறது மூலியமாக நம்பர் ஆஃப் போல்ஸை அதிகப்படுத்தலாம். அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? இப்போ நான் பொறுத்திருக்க மாதிரி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இது ஒரு வகை கனெக்ஷன். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் கனெக்ஷனே கொடுத்துட்றேன். அது போல இது நான் ஒரு ஃபேஸுக்கு தாங்க பார்க்குறேன். அதாவது RYBனா ஆருக்கும் ஒய்க்கும் உள்ள இடைப்பட்ட காயிலுக்கு மட்டும் தான் நான் பார்க்குறோம். அதை போல ஒய்க்கும் பிக்கும் ஒன்று இருக்கும், பிக்கும் ஆருக்கும் ஒன்று இருக்கும். அப்போ அது மூணுமே சிமிலர் தான். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்றது ஒரு வைண்டிங், அதாவது ஒரு 2 ஃபேஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் வைண்டிங்கை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதுவே நீங்க 3த்துக்கும் அப்ளை பண்ணணும். சரிங்க, இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய இதுல 2 வைண்டிங் எடுத்துக்கிறேன். ப்ளூ அண்ட் எல்லோவை எடுத்துக்கிறேன். எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. முதல் கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கேன்? இதுல இருந்து இப்ப சப்போஸ் நான் எக்ஸாம்பிள் இதுல இருந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இதுல இருந்து கொடுத்தா என்ன ஆகும்? நேர ஏரோ மார்க் இப்படி போகும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். எப்படி வருது பாருங்க. அப்புறம் இப்படி வரும். இந்த ஏரோ மார்க் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிசிக்கலா நீங்க ஒயரை பார்த்துட்டு எந்த டைரக்ஷன்ல போகுது கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீங்க வைண்டிங் பண்ணும் போதே இதுபடி கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ இதுபடி கொடுத்து கடைசியாக வெளியில வந்து ப்ளூவுக்கு போயிடுது. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம ப்ளூ எப்படி கொடுக்க போறோம்? இப்போ நம்ம இது என்ன பண்ணிருக்கோம்? ரெண்டுமே டவுன்வர்ட்ல கொடுத்துருக்கோம், இது அப்வர்ட்ல கொடுத்துருக்கோம். அப்போ இது நார்த் போல் எடுத்தா இது சவுத் போல். புரியுதுங்களா?
சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், இந்த ப்ளூ எப்படி கனெக்ஷன் கொடுக்க போறேன் பாரு. என்ன பண்ணிருக்கோம், இங்க வந்து ஸ்டார்டிங்ல இதை வந்து இந்த டைரக்ஷன்ல கொடுத்தோமா, இந்த டைரக்ஷன்ல கொடுத்தோம். நான் திருப்பி வரைஞ்சிடறேன். இதை இந்த டைரக்ஷன்ல கொடுத்தோம். இப்போ ப்ளூ என்னாச்சு, இதுல வந்து இங்க கொடுத்தோம் ஏரோ மார்க். இப்ப ப்ளூ வந்து அந்த எண்டில் நமக்கு உள்ள வருது. அப்போ இந்த எண்டில் ப்ளூல இருந்து சிக்னல் கொடுக்குறோம். பாத்தீங்களா, அது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல வருது. ஓகே, அப்ப ப்ளூல ஆரம்பிச்சு பாசிட்டிவ் ஃபேஸ் மட்டும் தாங்க எடுக்கிறோம். பாசிட்டிவ் ஃபேஸ் எல்லோல ஆரம்பிச்சு போயிட்டு ப்ளூல வந்து சேர்ந்துருது. ப்ளூல இருந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபேஸ் வந்திருக்கும். சரிங்களா, நம்ம ஒரு டைரக்ஷன்ல மட்டும் பாக்குறோம். சோ இப்ப இது மூலியமா கொடுத்தால் எத்தனை போல் வருது, இங்க ஒரு போல், இங்க ஒரு போல், இங்க ஒரு போல், இங்க ஒரு போல், இங்க பாதி, இங்க பாதி. இந்த பாதி ரெண்டும் ஒன்னா சேர்ந்துரும். நம்ம டெவலப்மெண்ட் தான் வரைஞ்சிருக்கோம். அப்போ 4 போல் ஆயிடுச்சு. இப்ப 4 போல்னா இந்த P வந்து 4, இது வந்து 4. அப்போ நமக்கு போல் வந்து கம்மியா இருக்கு. நம்ம அடுத்து இந்த வைண்டிங்கை மாத்தி கொடுக்கறது மூலியமா 8 போலாக மாத்த போறோம். அப்ப நம்ம போலை இன்க்ரீஸ் பண்ண போறோம். அப்ப நமக்கு இது Pல வந்து 4ன்னு நீங்க போட்டீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் ஸ்பீட். உங்களுக்கு அதிகமான வேகம் வேணும்னா நீங்க 4 போல ஆக்கிக்கணும். இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும். புரியுதுங்களா? இப்ப சப்போஸ் நான் 8 போல மாத்துறேன்னா ஸ்பீடு கம்மியாயிடும். ஆனா அதோட காந்த சக்தியோட அளவு அதிகமாகிறதுனால டார்க் அதிகமா கிடைக்கும். புரியுதுங்களா? சோ அப்ப 4 போல எப்படி 8 போலா மாத்துறது? வைண்டிங்க மாத்த மாட்டேங்க, ஒன்லி இங்க இருக்கிற கனெக்ஷன்ஸ் மட்டும் மாத்த போறேன். எப்படின்னு பார்க்கலாமா? தெரியுதுங்களா என்ன மாத்திருக்குன்ட்டு? இது ஒண்ணுமே மாத்தல. இந்த எல்லோல நான் எதையுமே மாத்தல. பாத்தீங்களா, எல்லோ வைண்டிங் அதே தான். தெரியுதுங்களா? ஓகே, எல்லோ வைண்டிங்ல எந்த வித்தியாசமும் இல்லை, சேம் டைரக்ஷன். பட் ப்ளூ வைண்டிங் என்ன பண்ணோம், நம்ம இங்க இருந்து எல்லோல இருந்து இங்க இருந்து கொடுத்தோம். கரெக்டுங்களா? ப்ளூ வைண்டிங் இங்க இருந்து கொடுத்தோம், அதுக்கு பதிலா அதே டைரக்ஷன் பேரலாக இந்த வைண்டிங் கொடுத்தோம். அப்ப ப்ளூலையும் அதே மாதிரி டைரக்ஷன்ல தான் போகும். பாருங்க, ஸோ இது கேட்கலாம், சார் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், இதனால என்ன வித்தியாசப்பட போகுது? நான் என்ன சொன்னேன், டவுன்வர்ட்ல இருக்கிறது நார்த் போல், அப்வர்ட்ல இருக்கிறது சவுத் போல்னு சொன்னேன். புரியுதுங்களா? அது நம்ம வைண்டிங்கை பொறுத்து இருக்குங்க. சில பேர்ல வந்து சவுத் போல் இதை சொல்லுவாங்க. பட் எதா இருந்தாலும் நான் வந்து அந்த கான்செப்டுக்கு வரல. பட் ஏரோ மார்க்கை வச்சு நார்த் போல் சவுத் போல் அது மாறி வரும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்வர்டு வந்து நார்த் போல்னு வச்சுப்போம், அப்வர்டு சவுத் போல்னு வச்சுக்கலாம். இப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க ரெண்டுமே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இங்க வந்து சவுத் டவுன்வர்டு வந்து நார்த் போல் சொன்னேன், இது வந்து சவுத் போல். புரியுங்களா? அப்ப இங்க ஒரு செக்ஷன்லயே பாருங்க 2 போல் வந்துருச்சு. இதே மாதிரி இங்க 2 போல், அதே மாதிரி இங்க 2 போல், அதே மாதிரி இங்க ஒரு போல், இங்க ஒரு போல். பாருங்க 1 2 3 4 5 6 7 8 8 போல் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வைண்டிங் என்ன பண்ணிருக்கோம்னா முதல்ல வந்து சீரீஸ்ல கொடுத்துருந்தோம், இப்போ பேரலா கொடுத்துருக்கோம் 4 வைண்டிங். முதல்ல 2 வைண்டிங்கா சீரீஸ்ல கொடுத்தோம், இப்போ என்னாச்சு பேரலா கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் பேரலா போயிடுச்சு பாருங்க. ஸோ பேரலா போகும்போது உங்களோட போலோட எண்ணிக்கை 8ஆ மாறிடுச்சு. சேம் மோட்டருங்க, சேம் ஸ்லாட்டு, சேம் வைண்டிங்கு எதுவுமே கிடையாது. ஒன்லி இந்த கனெக்ஷன்ஸை மாத்தி கொடுத்தோம்னா நம்ம இருக்கிற போலையே 4 போல 8 போல மாத்திடலாம். 8 தான் மாற்ற முடியும், 6ஆலாம் மாற்ற முடியாது. 8ஆ மாத்திடலாம், டபுளா மாத்திடலாம். புரியுங்களா? அது ஏன் மாறுதுங்கிறது சொல்லணும்னா நம்ம இந்த போல் மாத்தி கொடுத்த வைண்டிங்கை மாத்தி கொடுத்ததுனால இந்த கரண்ட் டைரக்ஷன் மாறுது. அதனால நார்த் சவுத்தாவும் சவுத் நார்த்தாவும் மாறிக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா போல் நடுவில் உருவாகிடுது. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நம்மளோட கான்செப்ட் அவர் கேட்டது
அந்த சர்க்கியூட் எப்படி அமைஞ்சிருக்கு, எப்படி இந்த ஸ்டார்டர் வேலை செய்யுது. ஏன்னா கண்டிப்பா இது தெரியலைன்னா, இது மட்டும் இல்லைங்க, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் இருக்கு, அதையும் பார்ப்போம். அதுலயும் நான் அது கரெக்டா புரிஞ்சுக்கணும் அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது. இல்லைன்னா உங்களால வைண்டிங்ல நீங்க ஏதாவது எரிஞ்சு போச்சு, வைண்டிங் போயிடுச்சு, ட்ரேஸ் பண்ணணும்னா உங்களால முடியாது. ஸோ நீங்க எப்படி அது ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்போ நம்ம வைண்டிங்கை பார்த்தாச்சு, இது எப்படி கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது வைண்டிங்ல நான் சொல்லிட்டேன் என்ன கான்செப்ட் நம்ம வந்து போல் சேஞ்ச் பண்ணும்போது யூஸ் பண்ண போறோம்னு. இப்போ எந்த வைண்டிங்கை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியுற வண்ணத்துல பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நான் 4 வைண்டிங் சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ இதுல 2 வைண்டிங், இதுல 2 வைண்டிங், நம்ம இந்த 4 சேர்த்து தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். எல்லோல 2, ப்ளூல 2 காமிச்சேன் இல்லைங்களா. 4 வைண்டிங், இன்னொரு தடவை நாள் பாருங்க. 4 வைண்டிங், எல்லோல 2, ப்ளூல 2, அந்த 2 தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன். எல்லோல 2, ப்ளூல 2. நாம சொன்னது எல்லோக்கும் ப்ளூக்கும் உள்ள கனெக்ஷன்ஸை மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். புரியுதுங்களா? எல்லோக்கும் ப்ளூக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். சரி, எல்லோக்கும் ரெட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் புரியுங்களா? ஸோ இது எப்படி கனெக்ஷன்ஸ் நம்ம பண்ண போறோங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி தான் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நடுவுல 2 காயிலுக்கு நடுவுல உள்ள ஒயர்ல ஒரு டெர்மினல்ல கொடுத்துருக்காங்க. இதை டைரக்டா ஜாயின் பண்ணிருக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பிக்சடா ஒரு மோட்டர், டெல்டா மோட்டர். ஆனா அவங்க அந்த மாதிரி கொடுக்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்லயும் 2 காயில இணைச்சிட்டாங்க. இதுவே நீங்க வந்து ஸ்டார் டெல்டா மோட்டர்ல பாத்தீங்கன்னா 3 வைண்டிங் இருக்கும். ரெட் வைண்டிங், எல்லோ வைண்டிங், ப்ளூ வைண்டிங். டெர்மினல் பாத்தீங்கன்னா இங்க ஒரு டெர்மினல், 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 இங்க ஒரு டெர்மினல். இப்படிதான் மோட்டரோட கான்டாக்டரோட பாக்ஸ்ல இருக்கும். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு பக்கம் பூரா ஷார்ட் பண்ணிட்டு 3 ஃபேஸ் இதுல கொடுத்தோம்னா ஸ்டாரா கனெக்ட் ஆயிடும். இல்ல இத போல ஷார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து 3 ஃபேஸ் கொடுத்துட்டீங்கன்னா டெல்டாவா மாறிடும். இதுதான் நம்ம ஸ்டார் டெல்டால பார்த்தோம். பட் இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு டெர்மினல் இன்னொரு டெர்மினல் ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் தான் இருக்கு. பட் இங்க அப்படி இல்ல, ஒரு டெர்மினல் எடுத்தீங்கன்னா 2 வைண்டிங் போகுது. இந்த டெர்மினல் எடுத்தீங்கன்னா 2 யூ எல்லோ 2மே போகுது. அப்போ இதே 6 டெர்மினல்ல கனெக்ஷன்ஸ் இப்படி இருக்காது. நான் சிறிது நேரத்தில் காமிக்கிறேன். இந்த கனெக்ஷன்ஸ் தான் இப்ப நம்ம பண்ண போறோம். இதை வந்து நம்ம டெல்டால கனெக்ட் பண்ணிருக்கோம். டெல்டாங்கிறது ஸ்லோ ஸ்பீட், அதாவது 4 போல், இது ஒரு போல், இது ஒரு 4 போல் வரும் இதுல. புரியுதுங்களா? 4 போல் கொண்ட ஒரு சர்க்கியூட்டா அமைச்சிருக்கோம் டெல்டால கனெக்ட் பண்ணா. நம்ம நார்மலா வந்து ஸ்டார்ல கனெக்ட் பண்ணி ஸ்லோ கரண்ட் எடுத்து டெல்டாக்கு கன்வெர்ட் பண்ணுவோம், அது ஸ்டார்டருங்க. இது வந்து 2 ஸ்பீடு மோட்டர். அப்போ உங்களுக்கு ஹை ஸ்பீடு வேணுமா ஸ்லோ ஸ்பீடு வேணுமாங்கிறதா மேட்டர். இதுல வந்து நீங்க ஸ்லோல ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோ கரண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி லோ கரண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஹை கரண்ட் கொண்டு போற மெத்தட் இல்ல. இது வந்து 2 ஸ்பீடு மெத்தட். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு ஹை ஸ்பீடு வேணுமா லோ ஸ்பீடு வேணுமா அதுதான் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு லோ ஸ்பீடு வேணும்னா டெல்டால கனெக்ட் பண்ணுங்க, ஹை ஸ்பீடு வேணும்னா ஸ்டார்ல கனெக்ட் பண்ணுங்க. புரியுங்களா? அப்ப இதுல நமக்கு வந்து காயில் எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கு. இது போல 3 காயில் இல்ல, 6 காயில் இருக்கு. 6 காயில டெல்டால எப்படி கனெக்ட் பண்ணலாம், ஸ்டார்ல கனெக்ட் பண்ணும்போது 2 காயில பேரல் பண்ணி விட்டுரும். ஸ்டார்ல கனெக்ட் பண்ணணும், ஆனா 2 காயில பேரல் பண்ணணும். பார்க்கலாமா எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு? இப்ப இது வந்து டெல்டாங்க. இந்த டெல்டாவை எப்படி ஸ்டார்ல மாறுது பாருங்க. சென்டர்ல பாத்தீங்களா 3மே கனெக்ட் பண்ணிட்டோம் ஸ்டாருங்கிறதுனால. 2 காயில பேரல் பண்ணிட்டோம். இன்னொரு தடவை காமிக்கிறேன். இது டெல்டா லோ ஸ்பீடு. இதை வந்து இன்னொரு இதுக்கு இதோட மோட்டருக்கு பேரு தலந்தர் மோட்டர்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா அதோட நேம் அதுங்க. ஆனா ஆக்சுவலா இது போல் சேஞ்ச் 2 ஸ்பீடு மோட்டர், கன்சிக்வன்ட் போல் மோட்டர்னு சொல்லியிருக்கேன். கன்சிக்வன்ட் போல்னா போல சேஞ்ச் பண்ணி பண்ணக்கூடியது. இன்னொரு மோட்டர் இருக்குங்க 2 ஸ்பீடு மோட்டர். ஸ்டேட்டர் வந்து 2 செட் ஆஃப் வைண்டிங் இருக்கும். ஒரு செட் ஆஃப் வைண்டிங் 4 போல்ல பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேல ஓவர் லேயரா மல்டி லேயர் மோட்டர். அதுல மேல இருக்க லேயர்ல 6 லேயரோ 8 லேயரோ எப்படி வேணுமோ பண்ணியிருப்பாங்க. அப்போ அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 மோட்டர் 1 ரோட்டர், 2 ஸ்டேட்டர் 1 ரோட்டர். ஒரே ஸ்டேட்டர்ல 2 வைண்டிங்க பண்ணியிருப்பாங்க. அந்த மெத்தட் ஒன்றும் இல்லை. அது வந்து காயில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேஸ்ட். ஏன்னா இதுக்கு தனி காயில் அதுக்கு தனி காயில், அதிகமான காயில் செலவு, அந்த மோட்டர் பயங்கர எக்ஸ்பென்சிவ். அது இப்போ மார்க்கெட்ல எல்லாம் இல்லை. அது ஒரு பீரியட்ல வந்தது. லைஃப் போட்ல பண்ணியிருப்பாங்க, ரெஸ்கியூ போட்டு லைஃப் போட்டுல போல் ஸ்பீடு சேஞ்சுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வரதில்லை. இப்போ வர்றது போல் சேஞ்ச் மோட்டர் இதுதான். இது எதுக்காகனா 2 ஸ்பீடுக்காக. ஏன்னா
மோரிங்ல வந்து நமக்கு ரெண்டுமே தேவைப்படும். ஆங்கர்ல பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீட்ல வரணும், வெறும் மோரிங் பண்ணும்போது ஃபாஸ்டா வேணும். அப்போ அவங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்ல அந்த ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுவாங்க, இங்க எலக்ட்ரிக்கல் மோட்டர்ல ஸ்பீடை சேஞ்ச் பண்றாங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் இதுல வந்து 2 ஸ்பீடு மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டெல்டால கனெக்ட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் போல் 4, ஸோ ஸ்பீடு அதிகமா இருக்கும். ஸ்டார்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா இது 8 போல் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மோட்டர்ல வந்து நம்ம போல் சேஞ்ச் பண்ணி ஸ்பீடை சேஞ்ச் பண்ணலாம். இதுல 8 போல் எப்படி வந்ததுன்னு நான் வந்து டெவலப்மெண்ட் டயக்ராம்ல காமிச்சேன். ஸ்டார் கனெக்ஷன்ல இப்ப பாருங்க, ரெண்டுக்கும் பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுலயே 2 பாயிண்ட்ஸ் வருது. இது எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு ஈஸி மெத்தட்காக சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு நேம் பிளேட்டையும் பார்க்கலாம். ஒரு நேம் பிளேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நேம் பிளேட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல பாருங்க, YY இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல, இதுல வந்து 2 ஸ்பீடுக்கு ரேட்டு கொடுத்துருக்காங்க. YYனா ஸ்டார் கனெக்ஷன், YYனா ஸ்டார் கனெக்ஷன். ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1466 RPM. புரியுதுங்களா? கிலோவாட்டும் ஜாஸ்தி இருக்கு, 15 கிலோவாட் போட்டிருக்கு. இப்ப இந்த டெல்டால கொடுத்தோம்னா ஸ்லோ ஸ்பீட். டெல்டால கொடுத்தா ஸ்லோ ஸ்பீட், ஸ்லோ ஸ்பீடு வந்து 741. டெல்டா வந்து வாட்டேஜ் கம்மியா எடுக்கும் ஸ்லோ ஸ்பீட்ல வரும்போது, ஹை ஸ்பீட்ல வரும்போது உங்களுக்கு அதிகமான வாட்டேஜஸ் எடுக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு போல் சேஞ்ச் மோட்டரு. இதை ஸ்டார் டெல்டால ட்ரை பண்ணிடாதுங்க, பண்ணீங்கன்னா பூரா பர்ன் ஆயிடும். புரியுங்களா? ஸோ இப்போ இதுதான் மெத்தடு. இப்போ இந்த நேம் பிளேட் இப்படி தான் இருக்கும். ஒரு சாம்பிளுக்காக காமிச்சிருக்கிறேன். நேம் பிளேட்லேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இது என்ன மாடல் மெத்தட்னு. இது ABB மேக். ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம எப்படி வந்து கனெக்ஷன்ஸ், அந்த கனெக்டருக்குள்ள எப்படி கனெக்ட் ஆயிருக்குங்கிறத பார்க்கலாம். கனெக்டர்ல இப்படி தான் கனெக்டர் இருக்கும். நார்மலாக நீங்கள் 3 ஃபேஸ் மோட்டர், ஸ்டார் டெல்டா மோட்டர் எடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ், போர்ட், போல் நம்பர்ஸ், அது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா U1 U2 நேரம் வரும், V1 V2 நேரம் வரும், W1 W2 நேரம் வரும். அதில் ஸ்டார் டெல்டால இன்னொரு வசதிக்காக U1 கீழே V2 வரும், V1 கீழே W2 வரும், W1 கீழே U1 வரும், U2 வரும். புரியுதுங்களா? அந்த கனெக்ஷன் வேற. அது நம்மளுடைய 3 ஃபேஸ்ல காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். U1 U2, V1 V2, W1 W2. இதுலயே இந்த கனெக்டரை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது போல் சேஞ்ச் மோட்டார். இது நார்மல் மோட்டர்ல போல் சேஞ்ச் மோட்டார், 2 ஸ்பீடு மோட்டார். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து என்ன பண்றோம்னா, இது எப்படி கனெக்ஷன், இந்த கனெக்ஷனை நம்ம இதுல எப்படி கொண்டு வரணும்னு ஒரு ஐடியாக்காக காமிக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய வைண்டிங் U2 எடுத்தீங்கன்னா U1 எடுத்துக்குவோம். பாருங்க, U1 என்ன, அது U1ல இருந்து U2க்கு ஒரு வைண்டிங் இருக்கு, U1ல இருந்து U2க்கு ஒரு வைண்டிங். அதே மாதிரி U2ல இருந்து V1க்கு வைண்டிங், U2ல இருந்து V1க்கு வைண்டிங். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி நம்ம இதை செட்டப் இங்க மாத்துறேன், எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, இதான் இந்த கனெக்ஷன்ஸ் நான் காமிச்சது. U1 U2 V1 V2 W1 W2ன்னு இருந்தா போல் சேஞ்ச் மோட்டார். இப்போ நான் வைண்டிங்கை கொண்டு வரேன் பாருங்க. பாத்தீங்களா? U1 எடுத்தீங்கன்னா 2 வைண்டிங் இருக்கு, U2 எடுத்தீங்கன்னா 2 வைண்டிங் கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஸ்டார் டெல்டா மாதிரி இல்லை. ஸோ இப்போ அதனால இந்த வைண்டிங்ல உள்ளுக்குள்ளே இப்படி தான் கனெக்ஷன் இருக்கு. அப்பதான் நம்ம ஸ்டார்டர் அமைக்க முடியும். ஸ்டார்டர் எப்படி அமைக்கலாம்னு பார்க்கலாமா? இப்போ நான் வைண்டிங் கனெக்ஷன் உள்ள சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க எதுக்கு நான் அதை சொன்னேன்னா, கண்டினியூட்டி செக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ள இருக்கு. அப்போ ஒரு மோட்டர் நீங்க வந்து வைண்டிங் சரியா இருக்கா, இன்சுலேஷன் செக் பண்ணணும்னா ஸ்டார் டெல்டால ஜஸ்ட் ஒயர் பிளேட்ஸ் எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணாலே போதும், நீங்க ஒரு காயிலோட கண்டினியூட்டி பார்த்துடலாம். பட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன்ல இருந்து 2 கனெக்ஷன்ஸ் கிராஸ் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? சோ அப்ப அதனால இதுல நீங்க வைண்டிங் செக் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கிங்க. இந்த சர்க்யூட் தெரிஞ்சா தான் உங்களால வைண்டிங்கை நீங்க கிராஸ் செக் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்க எடுத்து செக் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் ஷார்ட் காமிக்கும். நார்மலா இந்த வைண்டிங்கும் ஷார்ட் காமிச்சா நம்ம ஷார்ட்னு சொல்லுவோம் ஸ்டார் டெல்டா மோட்டர்ல. பட் இந்த மோட்டர்ல அப்படி கிடையாதுங்க, அதுக்கு ஆல்ரெடி வைண்டிங்கே இருக்கு, அதனால அது ஷார்ட் தான் காமிக்கும். நீங்க அதை வந்து மிஸ்டேக்னு நினைக்க கூடாது. அதற்காக தான் நம்ம இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். சரிங்க, இப்போ இந்த வைண்டிங்கை வந்து ஒரு சர்க்யூட்டுக்குள்ள, பவர் சர்க்யூட் மட்டும் காமிக்கிறேன், கண்ட்ரோல் சர்க்யூட்டை நம்ம வந்து சிமுலேஷன்ல பார்க்கலாம். பவர் சர்க்யூட் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்கல ஸ்டார் டெல்டா மோட்டர் மாதிரியே இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? WW சேம் லைன்ல இருக்கு, 2VV சேம் லைன்ல இருக்கு, U சேம் லைன்ல இருக்கு. இதுதான் வித்தியாசம் ஸ்டார் டெல்டாக்கும் இதுக்கும்.
புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் நான் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. இங்கிருந்து ஒரு பிரேக்கர் கொடுத்துருக்கோம், இங்கிருந்து ஒரு பிரேக்கர், இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் 3 கான்டாக்டர் இருக்கு, K1, K2, K3. ஸோ K1 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதில் ஆல்ரெடி வைண்டிங் டெல்டாலே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால டைரக்டா ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ரெண்டையும் ஆஃப் பண்ணி வச்சிடும். இது ரெண்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒன்லி K1 மட்டும் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டார்ட் ஆகிடும், டெல்டால ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்க ஸ்டாருக்கு மாத்தணும் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் K1 ஸ்டாப் பண்ணணும், K2 K3 ஆன் பண்ணணும். K1 ஸ்டாப் பண்ணணும், K2 K3 ஆன் பண்ணணும். அதுலயும் ஒரு சீக்வன்ஸ் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் K2 ஆன் பண்ணிட்டு K3 ஆன் பண்ற மாதிரி வச்சு ஒரு சேஃப்டிக்காக. ரெண்டும் ஒரே டயத்துல ஸ்டார்ட் பண்ணலாம், பட் நம்ம ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் K2, ஏன்னா அது சப்ளை இல்லாத போது K2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் K3 ஸ்டார்ட் பண்ணிட்டா சப்ளை உள்ள வந்துடும். புரியுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஸ்பீடு ஸ்லோ ஸ்பீடுக்கு K1 மட்டும், ஒரு ஸ்பீடுக்கு K1 மட்டும், இது ஸ்லோ ஸ்பீடு. உங்களுக்கு ஹை ஸ்பீடு வேணும்னா இந்த கான்டாக்டர் இந்த கான்டாக்டர் ஆஃப் பண்ணிடணும். இந்த கான்டாக்டர் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரெண்டு கான்டாக்டரையும், இதை 1 இது 2, இதை முதல்ல அதை ஸ்டார்ட் பண்ணும், ரெண்டாவது இதை ஸ்டார்ட் பண்ணும், உங்களுக்கு ஹை ஸ்பீட் கிடைச்சிடும். ஆஃப் பண்ணணும்னா 3 கான்டாக்டரும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ புரியுதுங்களா? ஆனால் இது ஆட்டோ சேஞ்ச் ஓவர் கிடையாதுங்க, இது வந்து ஹை ஸ்பீட் நீங்க தான் செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டார் டெல்டால ஒரு டைமர் கொடுத்துருப்போம், குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ல இருந்து டெல்டாக்கு மாறிடும். பட் இது அப்படி கிடையாது, உங்களுக்கு என்ன ஆர்பிஎம் வேணுமோ பண்ணிக்கலாம். இதுலயே நீங்க வந்து ரிவர்சிங் வேணும்னா நீங்க ரிவர்சிங்கை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ரிவர்சிங் வந்து நீங்க எல்லாமே பண்ணணும், அதனால 2 வைண்டிங்லயும் முதல்லயே காமன்லயே நம்ம ரிவர்ஸ் பண்ணணும், அப்பதான் அது ரிவர்சிங்ல கிடக்கும். நார்மலா ரிவர்சிங்ல நீ அந்த மாதிரி பண்ணிக்குவாங்க. இதுல வந்து 2 ஸ்பீடுக்கு மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ அந்த நண்பருக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த வீடியோவை ஒரு பார்ட் 1 எடுத்துக்கலாம், ஏன்னா இதுவே வீடியோ லாங் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த வீடியோ ரெண்டுமே நான் ஒரே டயத்திலே ரிலீஸ் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோ இந்த சர்க்கியூட்டை நம்ம சிமுலேஷன்ல போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு கண்ட்ரோல் சர்க்கியூட் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரியும். கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுங்க. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா என்னோட அடுத்த வீடியோவையும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா அந்த வீடியோ அந்த நண்பர் கேட்டதுக்கு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம், அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல கொடுங்க. அடுத்த வீடியோவையும் சேர்த்து நான் ஒரே டயத்துல நெக்ஸ்ட் டே, இன்னைக்கே நான் அப்லோட் பண்ணிடுவேன், நாளைக்கு உங்களுக்கு அந்த வீடியோவும் கிடைச்சிடும். ஓகேங்க, கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.